திருமாங்கல்யம் சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகாவை தான் காட்டுறாங்க. மகா வந்து பார்த்தோம்னா அவங்க கஷ்டப்பட்டு அவங்க வந்துச்சு வராங்க. அப்போ உடனே சாமியார்கிட்ட சொல்கிறாங்க, என்னால் இந்த பூஜையை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும், இதை பார்த்துட்டு இருக்கிற காஞ்சனா வந்து கவிதாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படி வந்துட்டா பாரு அப்படின்னு சொல்லும் போது, பாத்தியாக்கா எப்படியாவது இந்த பூஜையை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு எப்படிலாம் வந்திருக்கான்னு அப்படிங்கவும், அப்போ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே கேட்கும்போது, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு உடம்பு இந்த மாதிரிக்கு சரியில்லாமல் போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆனாலும் நான் அந்த பூஜையை பண்ணிடுவேன் அப்படிங்கும்போது, சரிதாம்மா நீ போய் ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லவும், உடனே பார்த்தோம்னா அவங்க மகாவும் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றி வந்து அந்த பூஜையில் உட்காருதாங்க. அடுத்தது அந்த பூஜையை பண்ண அவங்க ஸ்டார்ட் பண்ணவும், சரி உன் கையால் வந்து பிரசாதத்தை ரெடி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது, உடனே மகாவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க பிரசாதம் பண்ணுறதுக்காக அவங்க வராங்க. ஆனால் அவங்களால நடக்கவே முடியல. அப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற திவ்யா வந்து திருக்கிட்ட சொல்கிறாங்க, எப்படியாவது அந்த பூஜையை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இந்த அளவுக்கு மகா கஷ்டப்பட்டு இருக்காள் அப்படிங்கவும், இப்போ திரு வந்து நினைக்கிறாங்க, எனக்கு எந்த வித இதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே மகா இப்படிலாம் கஷ்டப்பட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திருவும் மகாவை நினச்சி கவலைப்பட்டு இருக்கும் போதே அடுத்ததாக பார்த்தோம்னா கவிதா வந்து காஞ்சனா கிட்ட சொல்கிறாங்க, அக்கா நீ கவலைப்படாத, இவ பிரசாதம் பண்ணுறாளா, இதில் இந்த லிக்விடை ஊற்றிடலாம், அதுக்கப்புறம் வந்து யாராலையும் வந்து வாயில் கூட வைக்க முடியாது அப்படின்னா என்ன நினைப்பாங்க, இவ ஏதோ தெய்வம் குத்தம் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த பண்ணின பூஜையில் ஏதோ அபசகுணமாக நடந்திருக்கு, அதனால தான் இப்படிலாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவள் பண்ணுற பூஜையை அப்படியே வந்து வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் அவளை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கவும், ஆமாம் கவிதா நீ சொல்கிறதா கரெக்ட் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகா வந்து பிரசாதத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு பொருள்லாம் எடுக்கிறதுக்காக போகும்போது அப்போ பார்த்தோம்னா கவிதா அந்த லிக்விடை வந்து அந்த பிரசாதத்தில் ஊற்றிருந்தாங்க. அது தெரியாமல் மகாவும் அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு வராங்க. வந்ததுமே பண்ணிட்டு அம்மான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசாதத்தை கொடுக்குறாங்க. அடுத்த பார்த்தோம்னா போய் நீ குங்குமத்தை எடுத்துருவாமா, ஏன்னா அம்மனுக்கு குங்கும பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், உடனே மகாவும் சரின்னு சொல்லிட்டு குங்குமத்தை எடுத்துகிட்டு வராங்க. அப்போ வந்து காஞ்சனா பார்த்தோம்னா அவங்க காலை வந்து அப்படியே தட்டி விடவும் மகா வந்து அப்படியே ஸ்லிப்பாகி கீழே விழுறாங்க. அப்படி விழும் போது குங்குமம் எல்லாமே வந்து அம்மன் மேலே அப்படியே கொட்டிடுது. இதை பார்த்துட்டு இருக்கிற காஞ்சனா கவிதா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது பாருங்க, இவ குங்குமத்தெல்லாம் கீழே கொட்டிட்டா அபசகுணமா, இவ கையாலேயே இந்த பூஜை நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, இவ பூஜை பண்ண எப்போ ஆரம்பிச்சாலோ ஒவ்வொன்றா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, அதனால இவ பூஜை இவ கையால் பண்ணவே கூடாது அப்படிங்கும்போது உடனே சாமியார் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா பேசிட்டு இருக்கிறீங்க, நான் அந்த குங்குமத்தை எதுக்காக எடுத்துட்டு வர சொன்னேன், அம்மனுக்கு அபிஷேகம் பண்றதுக்காக தானே, இப்போ பாருங்க அந்த குங்குமம் எல்லாமே வந்து அம்மனுக்கு மேலே தான் விழுந்திருக்குது, அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பொண்ணு கையால் தான் அந்த பூஜை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே நல்லபடியாக தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு இருக்கிற காஞ்சனாவும் கவிதாவும் இன்னும் கொஞ்சம் கூட வந்து பதற ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம என்ன பண்ணினாலும் சரிதான், இவ கையால் பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு திட்டமாக பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனால் கடைசியில் எந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க குங்கும பூஜையை நல்ல மாதிரிக்கு பண்ணிட்டாங்க. இதனால வந்து இந்த பொண்ணுக்கு பாத பூஜை பண்ணணும், அதுவும் கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு தான் பாத பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், உடனே பாட்டியும் தாத்தாவும் பார்த்தோம்னா என் பொண்ணு கவிதாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அதனால அவளே பாத பூஜை பண்ணட்டும் அப்படிங்கவும், என்னது இவ காலை நான் வந்து பாத பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவிதா வந்து சொல்றாங்க, அதெல்லாம் என்னால் முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ காஞ்சனாவும் சொல்றாங்க, ஆமாம்மா இவ காலை இவ வந்து பாத பூஜை பண்றதுக்கா, அதெல்லாம் பண்ண மாட்டா அப்படிங்கும்போது, என்ன கவிதா அப்படி பேசிட்டு இருக்கிற, இன்னும் சொல்ல போனாக்கி அவ வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம குடும்பத்துக்காக தான் இந்த மாதிரிலாம் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறா, அப்படி இருக்கும்போது நீ பண்றதுல எந்த தப்புமே கிடையாதுமா, நீ வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், இப்போ சாமியாரும் சொல்றாங்க, ஆமாம்மா நீ தானே இந்த வீட்டு பொண்ணு, நீயே தான் வந்து பண்ணணும் அப்படிங்கவும், இதை கேட்டுட்டு இருக்கிற இவங்க எரிச்சல் அடைகிறாங்க கவிதா. அடுத்து பார்த்தோம்னா வந்து இவ காலை தொட்டு நான் பாத பூஜை பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு கோவத்திலேயே கவிதா வந்து பார்த்தோம்னா அவங்க மகாவுக்கு பாத பூஜை பண்ணுறாங்க. அப்போ அடுத்தது பார்த்தோம்னா வந்து பாத பூஜைலாம் பண்ணி முடிச்சதுமே கவிதா வந்து எரிச்சலோடு போகவும், அப்போ கவிதாவுக்கு அவங்க கௌதம் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. உடனே கௌதமும் என்னங்க எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவிதா கேட்கும்போது, இங்கே பாரு நான் உன் வீட்டு வாசலில் தான் நின்றுட்டு இருக்கிறேன், நான் எங்கே வரட்டும் அப்படிங்கும்போது உடனே கவிதாவும் கொஞ்சம் இருங்க நான் மாற அப்படின்னு சொல்லிட்டு போகவும், அடுத்ததாக பார்த்தோம்னா கௌதம் வந்து தன்னுடைய ரூமுக்கு அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க யாருக்கும் தெரியாமல். அப்போ எங்கே பார்க்கும்போது வந்து அவங்க சாமியார் வந்து மகா கிட்ட சொல்கிறாங்க, மகா நீ நல்லபடியாக இந்த பூஜை பண்ணணும்மா, இதில் வந்து தீர்த்தம் தண்ணி இருக்குது, இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து எல்லா இடத்துலையும் நீ ஒரு இடம் விடாமல் நீ தெளிச்சிட்டு வாமா அப்படின்னு சொல்லவும், உன் கையால் அதை பண்ணணும் அப்படிங்கும்போது மகாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து மகா வந்து ஒவ்வொரு ரூம்லேயே போய் அவங்க தீர்த்தத்தை தெளிச்சிட்டு வரும்போது அப்போ ஒரு ரூமை திறக்கிறாங்க. அங்கே பார்த்தோம்னா வந்து கவிதா வந்து கௌதம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக மகா வந்து கதவை ஓப்பன் பண்ணி அதை பார்த்ததுமே அதிர்ச்சி
அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இவர் வந்து இங்கே நின்றுட்டு இருக்கிறாரு, அப்போ கவிதாவோட கணவர் வந்து இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைவோம். அதே மாதிரிக்கு மகாவை பார்த்ததுமே அவங்க கௌதமும் கவிதாவும் அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது நான் இவர் காலை விழுறதை இவ கரெக்டாக பார்த்துட்டல, ஐயோ இப்போ இதை மட்டும் எல்லாத்தையும் சொல்றாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மகாவோட கையை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு எங்க பாரடி இங்க நத கதையை யார்ட்டையா சொன்னு வச்சுக்கே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ மகாவும் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து இப்போ எதுக்காக அங்கே வந்திருக்கிற அப்படிங்கும் போது தீர்த்தம் தண்ணியை எல்லா இடத்துலையும் தெளிச்சுட்டு வர சொன்னாங்க, அதுக்காக தான் வந்த அப்படின்னு சொல்லவும் சரி சரி வந்த வழியை பார்த்துட்டு போ அப்படிங்கும் போது உடனே மகா வந்து பார்த்தோம்னா தீர்த்தம் தண்ணியை எல்லா பக்கம் தெளிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதே நேரத்தில் கவியும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன முறைச்சிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அப்படின்னு சொல்லவும் அதான் தெளிச்சுட்டு எல்லாம் அங்கேருந்து போ அப்படின்னு சொல்லும் போது எங்க பாரு இந்த ரூமில் இவரை பார்த்ததையோ இவர் காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கினதையோ யாருக்கிட்டையாவது சொன்னேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறமா உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியும் அப்படிங்கும்போது இல்லைம்மா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு மகா போகவும் அப்போ கௌதம் வந்து கவிதா கிட்ட சொல்கிறாங்க, என்ன கவிதா இந்த மாதிரி நடந்து போச்சுது, இவ கண்ணில் போய் நம்ம பட்டுட்டோம் அப்படிங்கும்போது இவ கண்டிப்பாக வந்து நம்மளை பார்த்தனால இவ எந்த நேரத்துலனாலும் திவ்யா கிட்டேயோ திருக்கிட்டையோ போட்டு கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கவோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது இவளை ஏதாவது ஒன்று பண்ணி இவளை நம்ம கைவசம் இவளை வச்சுக்கிடணும். அது மட்டும் இல்லாமல் இவ அந்த உண்மையை சொல்லிடவே கூடாது, அதுக்கு நான் ஏதாவது ஒரு திட்டத்தை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சரி நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, இவ பார்த்த மாதிரிக்கு வேறு யாராவது பார்த்துட போகிறாங்க, நீங்கள் இருந்து கிளம்புங்க அப்படிங்கவோ உடனே சரின்னு சொல்லிட்டு கௌதம் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த பூஜை எல்லாமே நல்ல மாதிரிக்கு முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சாமியார் அங்கேருந்து கிளம்பி போகவும் அப்போ பார்த்தோம்னா வந்து மகாவை தான் காட்டுறாங்க. மகா வந்து திருக்கிட்ட சொல்கிறாங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கும்போது உடனே எதுக்காக இப்போ நான் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கும்போது இன்றைக்கி சுமங்கலி பூஜை எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சுது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பரிகாரத்தை நல்ல மாதிரிக்கு பண்ணி முடிச்சுட்டேன், அதனால என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கவும் உடனே மகா வந்து பார்த்தோம்னா திருவோட காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இதை கவிதா பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்காக வந்து இவன் வந்து அதாவது திருவோட காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கவிதா வந்து அதிர்ச்சடையவும் நீ என்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது மகா வாராங்க. வந்ததுமே கவிதா மகாவை கையை தரன்னு பிரித்து இழுத்துட்டு போகிறாங்க. ஆமாம் நீ எதுக்காக திருவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின அப்படிங்கவும் ஐயோ நம்ம வந்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினதை இவங்க பார்த்துட்டாங்க போலுக்கு, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே, இவங்க கிட்ட இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு மகா நினைக்கவும் உண்மையை சொல்லிடி எதுக்காக நீ அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின, அதாவது இன்னைக்கு சுமங்கலி பூஜை புருஷன் காலில் தானே வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும், அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக காலில் விழுந்து அப்படிங்கவும் அப்போ மகா சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் வந்து கௌதமோட காலில் விழுந்தீங்களா அந்த விஷயத்தை பற்றி நான் யாருக்கிட்டையாவது சொல்லணுமான்னு கேட்கவும் என்னையை மிரட்டிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது அப்போ நீங்கள் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா அப்போ இந்த விஷயத்தை நான் வந்து திவ்யா அக்கா கிட்டையும் திருசாரிட்டிக்கிட்ட சொல்லிடுவேன் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே கவிதா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகா வந்து எப்படியோ இப்போ இவங்ககிட்ட இப்படி சொல்லி தப்பிச்சிட்டோம், ஆனால் எத்தனை நாளைக்கு தான் தப்பிக்க போகிறோமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க கவிதா வந்து நினைக்கிறாங்க இவ திருவோட காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறான்னா அப்போ ஆக மொத்தத்தில் திருவோட பொண்டாட்டி இவாளா, ஏற்கனவே அந்த ஜோசியர் வந்து திருவுக்கு கல்யாணம் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, அப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல, அதை பற்றி இவகிட்ட கேட்கலான்னு பார்த்தாக்கி இவன் நம்மளே மிரட்டிட்டு போறாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ஆக மொத்தத்தில் இவங்க ரெண்டோருக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்குது, அது என்னன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கவிதா வந்து கோபத்தோட போறாங்க. அடுத்தது என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.